قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அந்த அல்லாஹ்வுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று கூட்டுவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லுகின்ற முதல் இளவேனில் காலமாக இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தில் நம்மவர்கள் சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இஸ்லாத்தில் உள்ளது போன்று செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல தஆலா தனது குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வரஃபானா லக்க திக்ரக், வரஃபானா நாம் உயர்த்தி விட்டோம், லக்க திக்ரக் உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உம்முடைய அந்த அதாவது உம்முடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக் என்ற அந்த சூராவிலே அல்லாஹ் ஜல்ல தஆலா வரஃபானா லக்க திக்ரக் உமது புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஜல்ல தஆலாவே நபியே உங்களது புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் இனிமேல் இந்த உலகத்திலே யாரும் வந்து அல்லாஹ்வுடைய புகழை உயர்த்துவதற்கோ அல்லது காட்டுவதற்கோ எந்த விதமான இடமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை எப்படியெல்லாம் உயர்த்தியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாங்கிலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா தனது பேரோடு இணைத்து அல்லாஹ்வுடைய நபியை சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா நபியின் புகழை உயர்த்தி இருக்கிறான், நபியின் பெயரை உயர்த்தி இருக்கிறான். லம்பல் இலாஹு, அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா சேர்த்திருக்கிறான் இஸ்மில் நபியி இலா இஸ்மிஹி, தனது பெயரோடு அல்லாஹ்வுடைய பெயரை சேர்த்திருக்கிறார், தனது பெயரோடு அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா தனது நபியின் பெயரை சேர்த்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, ஒரு கவிஞர் பாடி இருக்கிறார். இது கால ஹம்சு அல் முஅத்தினு அஷ்ஹது, முஅத்தின் அஷ்ஹது என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது தனது நபியின் பெயரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்திருக்கிறான் என்று அந்த கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாடலை பாடி இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா தனது நபியின் பெயரை தனது பெயரோடு இணைத்து கூறுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு பாங்கிலும் ஏற்படுத்தி இருக்கிறார். தினமும் பாங்கு சொல்கிறார்கள், அதாவது பாங்கு சொல்லப்படுகிறது, 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது.
அதிலே 1-2 தடவைகள் அது சொல்லப்படுகிறது. இகாமத் சொல்லப்படுகிறது, அதிலே சொல்லப்படுகிறது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடுகின்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையிலே சொல்லப்படுகிறது. அதுபோல் மற்ற நேரங்களிலும் அதாவது ஒரு ஹம்து ஸலாத் சொல்லுகின்ற பொழுது மற்ற நேரங்களில் எல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதான் ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார், நிலவெல்லாம் நேரமெல்லாம் நெஞ்சினால் பாட்டு வந்த நலம் பெறும் முகமது என்னும் நாமத்தை நினைவாய் நெஞ்சு என்று பாடியிருக்கிறார். நிலமெல்லாம் நேரமெல்லாம் இந்த உலகத்திலே என்னன்னு கேட்டா எல்லா நேரங்களிலும் நிலமெல்லாம் நேரமெல்லாம் நெஞ்சினால் பாட்டு வந்த நலம் பெறும் முகமது என்னும் நாமத்தை நினைவாய் நெஞ்சை என்று நெஞ்சில் நிறைந்த நபிமணி என்ற ஒரு கவிதை பாடியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரிலே போய் இந்த பாடலை அவர் அரங்கேற்றி இருக்கிறார். அப்படி தமிழ்நாட்டினுடைய கவிஞர் அவர் அரங்கேற்றி இருக்கிறார். அவர் இந்த நெஞ்சே 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 என்று அந்த பாடல் தொகுப்பு ஒவ்வொரு அடியும் முடியும். அப்படி முடிகின்ற அந்த பாடலிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதாவது நிலமெல்லாம் நேரமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நிலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்படுகிறது. இன்னவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லப்படுகிறது? உலகத்திலே அச்சரேகைகள் ஈர்த்திரைகளாக உலகத்திலே ஒரு கற்பனை கோடுகள் வரையப்பட்டிருக்கிறது. நீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. அச்சரேகைகள் ஈர்த்திரைகள் என்று வரையப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் என்னன்னு கேட்டா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை நேரம் வருகின்ற பொழுது எப்படி தொழுகை நேரம் வரும்? இந்த இடத்துல தொழுகை நேரம் வந்துச்சுன்னா இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னா அடுத்த இடத்துல வரும். இது ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சுன்னா இன்னொரு இடத்துல வரும். இப்படி நிலவெல்லாம் நேரமெல்லாம் நெஞ்சினால் வாழ்த்து வந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் இந்த நேர வித்தியாசங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பாங்கிலே சொல்லப்படுகிறது, இகாமத்திலே சொல்லப்படுகிறது. முன்னர் எடுக்கப்பட்ட கணக்கின் பிரகாரம் பல நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட கணக்கின் பிரகாரம் உலகத்திலே 45 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு பாங்கு ஒரு இக்காமத் சொல்லப்படுகிறது, 5 நேரம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்க போச்சுன்னா 45 லட்சம் கோடி தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஸலவாத் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குத்பாவிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டு ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப தொழுகைகளிலே, பாங்கிலே, இக்காமத்திலே, இன்னும் பலவிதமான சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது உலகிலே நீங்காத பெயராக, நிரந்தரமான பெயராக, உலகத்தில் இது போன்று எந்த பெயரும் சொல்லப்படுவதில்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூறப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஸலவாத் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பலவிதமான அதே மாதிரி மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்கிறார்கள். ஸலவாத் ஓதுகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்ற மிக அதிகமான பெயர் எது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயராகத்தான் இருக்கிறது என்று அந்த கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் தன்னுடைய நபியின் பெயரை தன்னுடைய பெயரோடு சேர்த்திருக்கிறார் என்று இந்த பாங்கிலே சேர்த்திருக்கிறார். இந்த மாதிரி குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. அதாவது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது பிரார்த்தனை செய்கிறார்கள், நபியின் மீது துஆ செய்கிறார்கள். எனவே நீங்கள் ஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் அவர்களுக்கு ஸலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ்வுடைய பெயரோடு தன்னுடைய பெயரை சேர்த்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபியின் புகழை எழுதியிருக்கிறார். வரஃபானா லக திக்ரக், உமது புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். உலகத்தில் அவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இந்த வேதத்தை இறக்கி, இந்த வேதத்தை பாதுகாத்து, இந்த நபியின் பெயரை உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் வேற யாரும் உயர்த்த வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா சுபஹான போது ஓதப்படுகிறது. சுபஹான அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். சுபஹானன்னு சொன்னா பரிசுத்தமானவனே என்று பொருள். சுபஹான மௌலூதுன்னு சொன்னா, மௌலூத் என்று சொன்னால் பிறந்த இடம், பிறந்த காலம். சுபஹானன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. சுபஹான என்று சொன்னால் பரிசுத்தமான என்று அல்லாஹ்வை தான் அல்லாஹ்வோடு சேர்த்து தான் சொல்லப்படுகிறதே தவிர இவங்க பேர் வச்சுக்கான சுபஹான மௌலூத் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ இது என்ன மௌலூத்? இது இப்படி என்ன செய்யறாங்கன்னா அந்த மௌலூதுக்கே பேர் வைக்கப்பட்டதை பார்க்கின்ற பொழுது நபியும் முஹிதீன் மௌலூதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. ஆக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுக்கு பேரு சுப்ஹான மௌலித் என்று பேர் வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், திக்ருடைய பேரை வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, யார் படிச்சாருன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை சொல்லுகின்ற பொழுது, அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களா, இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, எனக்கு சொன்னவர், எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்தவர், அதை அறிவிக்கின்ற பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாரா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாரா? நபி ரசூல் ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மிஸ்கால் கிதாப்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிதாபோட பாத்தீங்கன்னு சொன்னா ஓரத்தில் எழுதியிருப்பாங்க, இந்த இடத்துல இப்படியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நபி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ரசூல் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழியை சொல்லுகின்ற பொழுது வார்த்தை சுத்தமாக சொல்ல வேண்டும், அப்படியே சொல்ல வேண்டும், மாற்றி சொல்லக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அதனால பாருங்க, அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அந்த ஹதீஸிலே தவறு இருக்கிறதோ என்பதற்காக வேண்டி பேச்சாளர்கள் சொல்லுவார்கள், அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று. ஏன்னா நான் சொன்னதுல தப்பு இருக்கலாம், நான் சொன்னதிலே மாற்றம் இருக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்னது போது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லை சொன்னால், ஒரு பேச்சை சொன்னால், ஒரு விஷயத்தை சொன்னால், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று சொல்ல வேண்டுமே தவிர மாற்றி சொன்னால் அது குற்றம். யார் என்னை பற்றி ஒருவர் பொய் சொல்கிறானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சொல்லுகின்ற பொழுது கூட பேணுதலாக சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதுல இந்த சுப்ஹான மௌலிதுல கீழ ஹத்தீபுல் பதனி, இந்த இதை சொன்னவர் ஹத்தீபுல் பதனி என்று சொல்லப்படுகிறது. கீழ கஸாலி, கஸாலி என்று சொல்லப்படுகிறது. கீழ ஹத்தீபுல் பதனி அவ் கஸாலி, அது கஸாலி என்று சொல்லப்படுகிறது. யார் சொன்னாலே தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லை யார் சொன்னார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் மஜ்ஹூல். அதை அவருக்கு தெரியாதவராக இருக்கிறார், அறியப்படாதவராக இருக்கிறார். அந்த வரலாற்றிலே அறியப்படாத ஒருத்தர் சொன்னார் அந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடர் வரும். அந்த அறிவிப்பாளர் தொடரிலே என்னன்னு கேட்டா மௌகூஃபான ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், மஜ்ஹூலான ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், லஈஃபான ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், மௌதுவான ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். லஈஃப்னு சொன்னா பலவீனமானது, இதிலே பலவீனமான ஆள் இடம்பெற்றிருக்கிறார். மௌதுன்னு சொன்னா இட்டு கட்டப்பட்டது, குறை குறைக்கப்பட்டது, அதிலே குறை குறைக்கப்படுகின்ற ஒரு ஆள், மஜ்ஹூலான ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறார். அல்லது இது செய்தி சரியான செய்தி இல்லை என்றெல்லாம் ஹதீஸ் கலையில என்ன செய்றாங்கன்னு கேட்டா அந்த ஹதீஸை பலவிதமான தரம் பிரித்திருக்கிறார்கள். லைவு, மௌதுவு, மக்துவு என்றெல்லாம் தரம் பிரித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஒருத்தர் இப்படி சொன்னார்னு சொன்னா யோசிச்சு பார்க்க வேண்டும். ஹதீஸை சொல்லுகின்ற பொழுதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகின்ற பொழுதே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு ஒரு பலவீனமானால் வந்துவிடக்கூடாது. பலவீனத்தை விட அந்த ஹதீஸை அப்படியே எடுத்து விட வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் கலையிலே உசூல் வகுத்திருக்கிறார்கள், ஹதீஸ் கலையிலே ஒரு நிபந்தனை வகுத்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கின்ற பொழுது கீழே ஹத்தீபுல் பதனி என்று சொல்லப்படுகிறது, கஸாலி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சொன்னவர் யாருன்னே தெரியாதவரை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்படி படிக்கிறார்? இஸ்லாத்துல பாருங்க, இஸ்லாமில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபர்லுன்னு ஒரு பொண்ணு இருக்குது, ஜும்மா தொழுகை ஃபர்ல். அதே மாதிரி 5 நேர தொழுகை ஃபர்ல், ஃபர்ல்னு ஒன்று இருக்குது, சுன்னத்துன்னு ஒன்று இருக்குது. சுன்னத்துன்னா என்ன செய்யறான்னு கேட்டா முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது, துஹா தொழுகை இருக்கிறது, இது மாதிரி சுன்னத் என்று ஒன்று இருக்கிறது, வாஜிப் என்று ஒன்று இருக்கிறது, மக்ரூஹ் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யறோம்னா இபாதத்துகளை தரம் பிரித்து இருக்கிறோம். நீங்க இதை எடுத்து வச்சு பாருங்க. மௌலிது ஓதுறாங்களா இல்லையா? மௌலிது ஓதுறது சுன்னத்தா, அல்லது அது வாஜிபா, அல்லது அது ஃபர்லா, அது மக்ரூஹா? இப்படி இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுன்னத்துன்னு சொல்ல முடியாது, ஃபர்லுன்னு சொல்ல முடியாது, வாஜிபுன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன நம்ப அது? இது என்ன இருக்குது? இது ஓதுறதுனால என்ன இருக்குது? ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா? எந்த இதுல சேரும்? சுன்னத்துல சேருமா, ஃபர்லுல சேருமா, வாஜிபுல சேருமா? வாஜிபான தொழுகை நீங்க வாஜிபுன்னு சொல்றாங்க, வித்ரு சொல்றாங்க, 5 நேர தொழுகை கட்டாய கடமை என்று சொல்றீங்க, சுன்னத்தான தொழுகை முன்பின் சுன்னத்துகள் தொழுறீங்க. அந்த மாதிரி சுன்னத்தா இது, அந்த மாதிரி வாஜிபா இது, அந்த மாதிரி ஃபர்லா இது? என்ன எந்த இதுல சேர்ப்பீங்க? எந்த இதுல சேர்ப்பீங்க? சுன்னத்துல சேர்ப்பீங்களா, ஃபர்லுல சேர்ப்பீங்களா, வாஜிபுல சேர்ப்பீங்களா? எதுல சேர்ப்பீங்க? இதை எந்த ஒரு வகையிலையும் சேர்க்க முடியாது. அந்த மௌலிது பாடல ஒரே ஒரு பாடல என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது ஹுப்புன் நபி,
அல்லது இன்சானி முஃப்தரதுன் உப்பு நபி ஒரு கடைசி பாடலுக்கு முன்னால் உள்ள பாடல் உப்பு நபி அல்லது இன்சானி முஃப்தரதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உப்பு நேசம் கொள்வது பாசம் கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது உப்பு நபி இன்சானி முஃப்தரதுன் ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் வரி வருகிறது. ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்குன்னா எப்படிப்பட்ட ஃபர்லு? ஒரு பாடல் வரி எழுதியிருக்கிறார், தெரியாது அட்ரஸ் தெரியாமல் எழுதியிருக்கிறார், அட்ரஸ் இல்லாமல் எழுதியிருக்கிறார். நபியின் மீது நேசம் கொள்வது வாஜிப். நபியின் மீது நேசம் கொள்வது வாஜிப் என்று சொன்னால் நேசம் பாசம் இருக்கு தெரியுமா? நம்ம வந்து நேசம் பாசம் கொள்வதை விட 3 வகையாக இருக்கிறது. நேசம் பாசம் கொள்வது 3 வகையாக இருக்கிறது. ஒண்ணு எப்படின்னு கேட்டா, அதாவது பாசம் என்பது மரியாதை கலந்த பாசம் என்று ஒன்று இருக்கிறது. மரியாதை கலந்த பாசம் என்ன பாசம் அது? அதாவது ஒரு மகன் தந்தையின் மீது கொண்டிருக்கின்ற பாசம் மரியாதை கலந்த பாசம். இப்படிப்பட்ட பாசம் ஒன்று இருக்கிறது. அடுத்து இன்னொரு பாசம் எப்படின்னா அன்பான பாசம் என்று ஒன்று இருக்கிறது. அன்பான நேசம் பாசம் என்று ஒன்று இருக்கிறது. அன்பான நேசம் எது தெரியுமா? மகனின் மீது தந்தை கொண்டிருக்கிறது அன்பான நேசம், அன்பான பாசம். அப்போ முதல்ல வந்து தந்தையின் மீது மகன் கொண்டிருக்கின்ற பாசம் மரியாதைக்குரியது. மகன் மீது தந்தை கொண்டிருக்கின்ற பாசம் எப்படின்னு கேட்டா அன்புக்குரியது. மூன்றாவது மரியாதையும் அன்பும் கலந்த ஒரு பாசம் இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற பாசம் இந்த 3லும் சம்பந்தப்பட்டதாக செய்திருக்கிறது. இதுதான் பாசமே தவிர அது என்ன பாசம் தெரியுமா? கடைபிடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லை ஏற்றுக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே நடப்பது, அந்த பாசம் தான் இந்த பாசம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக பாசத்திலும் என்னன்னு கேட்டால் இது வந்து 3 வகையான பாசமும். ஒரு மகன் தந்தையின் மீது கொள்கின்ற மரியாதையான பாசம், மகனின் மீது தந்தை கொள்கின்ற பிரியமான அன்பான பாசம், அதே மாதிரி மரியாதையும் அன்பும் கலந்த ஒரு பாசம் பெரியவர்கள் மீது கொள்கின்ற பாசம். அப்படிப்பட்ட பாசம் அது பின்பற்றுகின்ற பாசம், ஏற்றுக்கொள்கின்ற பாசம், அதை கடைபிடிக்கின்ற பாசமாக இது செய்திருக்கிறது. இது எந்த பாசம்? 3 பாசமும் உள்ள பாசமாக இது செய்திருக்கிறது. இது எப்படி தெரியுமா? கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் சொன்ன சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாசமாக இருக்குமே தவிர என்ன செய்யறது கேட்டா இந்த மாதிரி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஜிந்தாபாத் போடுறது, கோஷம் போடுறது, இங்க இருந்து ஊர்வலமாக செல்றது, இங்க இருந்து அங்க வரை ஊர்வலமாக போனோம், இன்னைக்கு நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அது பாசமாக ஆகாது, அது அன்பாக ஆகாது. மாறாக ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லை கடைபிடிக்க வேண்டும். ஒரு அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் என்ன செய்யறாங்க கேட்டா இங்க இருந்து ஒரு கூட்டம், ஒரு ஜமா என்ன செய்யுதுன்னா மொத்தமாக போகிறது, ஜிந்தாபாத் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா அது பாசமா? அசரத்துடைய இடையில இருக்கிறது. கொடி எடுக்கிறாங்க, கொடி எடுக்கின்ற பொழுது என்ன செய்யலாம்? அசரத்துக்கு முன்னாலே எடுப்பாங்க. எங்கேயாவது தொழுகிறாங்களா? அத்தனை பேரும் அங்க இருக்கின்ற அத்தனை பேரும் தொழுகிறாங்களா? யோசிச்சு பாருங்க. தொழுகைங்கிறதே கிடையாது. அசர் தொழுகை இருக்கிறது, மகரிப் தொழுகை இருக்கிறது. அதுக்கு பின்னாலே என்ன இதுல அவர்கள் கொடியிலே ஈடுபட்டிருப்பாங்க தவிர அந்த தொழுகை என்பதை தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக செய்திருக்கிறது. அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையை கரெக்டாக அந்த நேரத்திலே அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது இல்லை. அப்ப இது எப்படிப்பட்ட பாசம்? அது மாதிரி தான் ஒரு மனிதர் என்ன செய்யறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ்பாடிக் கொண்டே இருக்கிறார். புகழ்பாடிக் கொண்டிருந்தால் அது புகழாக ஆகாது. சரி, அந்த புகழும் எப்படிப்பட்ட புகழாக இருக்கிறது தெரியுமா? நடை மோதுவது இருக்கிறது, விழி மோதுவது இருக்கிறது, அது மாதிரி எக்ஸ்பிரஸ் மோதுவது செய்திருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் மோது மட்டும் மோதுவாங்கன்னு கட்டிட்டு போயிருவாங்க, அது ஒரு மோது. நடை மோதுது ஓடிட்டு போறது, அது கொஞ்சம் மெதுவாக ஓதுறது. விழி மோதுது நைட்டு இருந்து காலைல வரைக்கும் ஓதுறது இருக்கிறது. அதுக்கு காசு கூட, இந்த இது காசு கம்மி, இதுக்கு இந்த மாதிரி. அப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு ரேட் என்ன செய்கிறது இருக்கிறது பார்க்கிறோம். இப்ப விடிமோது நாட்டு நைட்டு முழுக்க உட்கார்ந்து ஓதுவாங்க, ஓதுனா அது காசு அதிகம். நைட்டு முழுக்க ஓதுறது, அது மாதிரி கிடுக்கிடுன்னு ஓதிட்டு போறதுக்கு தெரியுமா? மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள ஓதுறது, அது ஒரு வகையான போது, நடை போது. இப்படிப்பட்ட போது நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, நம்ம என்ன செய்யறோம்? அந்த செஞ்சு முடிச்ச இது இபாதத், இது ஃபர்லு, அது வாஜிபு. நான் கேட்டேன், ஃபர்லாவது வாஜிப் என்று ஏதாவது வச்சுக்கிறீங்க, சுன்னத்து வைத்துக் கொண்டால் நான் சுன்னத்து தொழுகிறேன், எனக்கு நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னால் அது இபாதத்தாக ஆகுமா? இது இபாதத்தாக ஆகாது. கேட்டா இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கைப்படக்கு வாங்கிக் கொள்கிறார்கள், கையிலே காய்கை வாங்கிக் கொள்கிறார்கள், கையிலே ரூபாயை பெற்றுக் கொள்கிறார்கள். இது எப்படி இபாதத்தாக மாறும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் விடிமோது ஓதுகிறேன், நைட்டு முழுக்க ஓதுகிறேன், இதுக்கு இவ்வளவு தொகை தர வேண்டும் அப்படின்ட்டு ஒருத்தர் பங்கு வைப்பார். எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க கேட்டா மொத்தமா வாங்கிட்டு போய் இந்த உனக்கு 200 செய்வாங்க, பங்கு கொடுப்பார். இப்படி ஒன்றையும் செய்திருக்கிறது. கடைசியில் ஒருத்தர் வருவார், இமாம் வருவார், அவர் வந்து ஒரு பாத்தியா மட்டும் போடுவாரு, அவருக்கு வேற காசு.
இப்படி எல்லாம் சில ஓதுனாங்கன்னு சொன்னா இபாதத்துகளுக்கு காசு கொடுக்கிறதாக இது ஆகிவிடுகிறது. இபாதத்துக்கு காசு கொடுக்க முடியுமா? நான் இந்த இபாதத்தை செய்கிறேன் எனக்கு காசு தாருங்கள் என்று சொன்னால் கிண்டலாக கேலியாக மாறிவிடும். ஆக இப்படிப்பட்ட மௌலிதுகள் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. மௌலிது ஓதுனாங்க, இன்னைக்கு மீலாது நபி அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் எது வந்து தெரியவில்லை, எது வந்து தெரியாது. பலவிதமான கவுல்கள், பலவிதமான சொற்கள் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது நபியாக பிறக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது அவரது சரித்திரம் எழுதி வைக்கப்படுகின்ற அளவிற்கு ஆதாரப்பூர்வமானதாக எழுதி வைக்கப்படவில்லை. நபியோட பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. வேறு சில கோவில்களும் செய்கிறது, வேறு சில சொற்களும் இருக்கின்றன. ஆனால் இறந்தது ரபியுல் அவ்வல்ல. இந்த ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை செய்கிறது. ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. திங்கட்கிழமை பிறந்தார்கள். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் வருகிறார், கேட்கிறார், திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறது பற்றி சொல்லுங்க, யாரும் சொல்றாங்க கேட்கிறார். திங்கட்கிழமை நோன்பு வை, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்குதான் எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிறது உண்மை. ஆனால் அந்த ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்களா, ரபியுல் 12 பிறந்தாங்களாங்கிறதுக்கு ஆதாரங்கள், சரியான ஆதாரங்கள் கிடையாது. ஆனா இறந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப நீங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா, இறந்த நாளை கொண்டாடுறீங்களா கேட்கின்ற அளவிற்கு ஒரு நிலைமை மாறி போய் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால இது வந்து பிதத்தான ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களோ சஹாபாக்களோ இமாம்களோ யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பிரியமான மனைவிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு இறந்து போயிட்டாங்க, ஆரம்பத்திலே இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க, வேற சில மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. யாரும் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. யாருமே ஓதுவதாக சரித்திரமே இல்லை. இது எழுதப்படவில்லை. இது யாரோ எழுதினாங்க. அட்ரஸ் தெரியாத ஆள், அட்ரஸ் இல்லாத ஆள் எழுதியிருக்கிறாரு. கீழே கத்தீபுல் மதனி என்று சொல்லப்படுகிறது, கஸாலி என்று சொல்லப்படுகிறது. கஸாலியுடைய கிதாப் இஹ்யா உலூமுத்தீன் ஒரு கிதாப் இருக்கிறது. படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு லிட்ரேச்சரான கிதாப், அவ்வளவு இலக்கியமான கிதாப். அது மாதிரி எல்லாம் இது எழுதப்படவில்லை. எக்கச்சக்கமான தப்புகளும் இலக்கண பிழைகளும் கொண்டு எழுதப்பட்டிருக்கிற ஒன்றாக இருந்துச்சுன்னா இது யாரோ ஒருத்தர் அட்ரஸ் தெரியாதவங்க எழுதியிருக்காங்க தெரிகிறது. கஸாலி இமாம் எழுதுனதும் இல்லை, வேறு மற்றவர்கள் எழுதியதாகவும் கிடையாது. இது பிற்காலத்தில் தோன்றியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலே, சஹாபாக்கள் காலத்திற்கு பின்னாலே, இமாம்கள் காலத்திற்கு பின்னாலே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரே தவிர இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட ஒரு இது அலைவு செய்து கிடையாது என்பதை பார்க்கிறோம். அதனால இது இபாதத்தாக ஆக முடியாது. இது வந்து மார்க்கத்தில் உள்ளதாக ஆக முடியாது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மேற்கட்டி கட்டி ரெண்டு ஜமாத்து ரெண்டு வரிசையில உட்கார்ந்துக்கிட்டு எல்லா இப்படி ஓதுனாங்கன்னு சொன்னா இது மௌலிதாக ஆகாது. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதாகவும் ஆகாது என்று நாம் என்ன செய்யறோம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்றான், பரஃபனா லக்கதிக்ர, நபியே உங்களது புகழை நாம் உயர்த்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டிவிட்டான். அப்ப அல்லாஹ்வே புகழை உயர்த்தியிருக்கின்ற பொழுது வேறு யாரும் வந்து அவருடைய புகழை உயர்த்த வேண்டிய தேவையோ தாழ்த்த வேண்டிய தேவையோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மௌலூத் என்பது பிதத்தாக இருக்கிறது. மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறானோ அது மறுக்கப்பட வேண்டியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யார் உருவாக்குகிறானோ அது மறுக்கப்பட வேண்டியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே இது மறுக்கப்பட வேண்டியது, நிராகரிக்கப்பட வேண்டியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, நான் வாழ்கின்ற நூற்றாண்டு தான் மிகச்சிறந்த நூற்றாண்டு. அதற்கடுத்து இது சஹாபாக்களுடைய காலம், அதற்கடுத்து இது தாபீங்களுடைய காலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் என்று 3 முறை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் காலத்திலே எல்லாம் இது இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அந்த சஹாபாக்கள் இதையெல்லாம் பிடிச்சதாக இல்லை. இவங்க கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. வரும்போது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பள்ளிவாசல்ல இருந்து ஒரு ரசூலுல்லாஹ் மேல ஒரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு கோபத்தோட பார்க்கறாங்க. யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித். அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ன செய்றாருன்னு கேட்டா, அங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேக்குறாங்க, அபூ ஹுரைராவே, நீ வந்து இந்த சில பார்த்திருக்கியா? நான் வந்து இந்த பாடலை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவர் வந்து இந்த கோபத்தோட பார்க்கிறாரு. அல்லாஹ்வுடைய இவரை விட சிறப்பான ஒருத்தர் இருக்கின்ற பொழுது அவருக்கு முன்னால் நான் இதை படிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு முன்னால் நான் படிச்சிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்வை குறிப்பிட்டு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுதே நான் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுதே நான் இதே மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறேன், இதே மாதிரி புகழ் பாடி இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு.
அப்ப அதாவது அபூ ஹுரைரா ஆமா அப்படிங்கிறாங்க. எழுந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதை அங்கீகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள், படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. படிச்சிருந்தா நீங்க அந்த பாட்டையா படிக்கிறீங்க இல்லையே, நீங்க அட்ரஸ் தெரியாத ஆள் பாட்டில படிக்கிறீங்க. நீங்க என்னது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு படிச்சது பாட்டு நீங்க படிக்கிறீங்களா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்ச பாட்டை படிக்கிறாங்க, எங்க இருக்குன்னே தெரியாது. இவங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மேல படிச்சாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஏன் படிச்சாங்க அப்படின்னு அதை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அந்த குறைஷிகள் எதை செஞ்சாங்க? குறைஷிகள் அந்த அரபு நாட்டில் இருந்தவங்க எல்லாம் அவதூறு சொன்னாங்க, படிச்சு பேசினாங்க, படிச்சு பாட்டு படிச்சாங்க. அதுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவங்களுக்கு எதிராக நீ படி என்று சொன்னார்கள். அவங்களை தாக்கி நீ படி, என்னை புகழ்ந்து படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள், படிக்க சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் சொன்னார்களே தவிர எதிரிகள் என்னை பற்றி இகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், நீ அவர்களுக்கு பதிலளி கொடு என்று சொன்னார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு. அந்த பாடலை இவர்கள் படித்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு வகையில். அந்த பாடலை கூட சஹாபாக்கள் என்ன செய்யறேன்னு கேட்டா, வேங்கண்டு கேட்டு கீங்கண்டு கேட்டி ஏற்சியெல்லாம் வச்சு அங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டு வாங்க, பொறிகளை கொண்டு வாங்க, எங்க வீட்டுக்கு நான் நிலக்கடலை கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வச்சு படிக்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்ச பாட்டை படிக்கல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்ச பாட்டு எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. புகாரில் சில ஹதீஸ்கள் சில அடிகள் வந்திருக்கிறது. என்றாலும் கூட இது இவங்க படிக்கிறது என்னன்னா, யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாதவர்கள் எழுதின பாட்டை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் படிச்ச பாட்டை இவர்கள் படிக்கவில்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து அந்த குறைஷிகளை தாக்குகின்ற அடிப்படையிலே, பதிலடி கொடுக்கின்ற அடிப்படையிலே படிச்சாங்க. அதை கூட இவங்க படிக்கல. ஒரு வேலைக்கு ஒரு பேச்சுக்கு நாம் ஆகும் என்று சொன்னால், ஒரு பேச்சுக்கு கூடும் என்று சொன்னால் அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் படிச்ச பாட்டை படிக்கணும். இவங்க அதையும் படிக்கிறது. ஆக இப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்லாத கொள்ளாத பாடல்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால இந்த இது இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த ஒரு அடிகள் என்னன்னு கேட்டா, எக்கச்சக்கமான பாடல்கள் தவறாக வந்திருக்கின்றன. அதாவது பொருள் புரிந்து பாடல்கள், பொருள் புரியாமல் பாடினீங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, அதுல இசை இருக்கிறது என்பது வேறு விஷயம். அதை தட்டிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்னென்ன சில நேரங்களிலாவது நமக்கு என்ன செய்யணும் கேட்டா, அர்த்தம் தெரிகின்ற காரணத்தினால, பொருள் புரிகின்ற காரணத்தினாலே கண்ணீர் வருகின்ற சான்ஸ் இருக்கிறது. சில பாடல்கள் அப்படி இருக்கின்றன, அது இசை இருக்கிறது, அது மிகப்பெரிய தவறு. மற்றபடி சில பாடல்கள் மிக நல்ல பாடல்களாக இருக்கின்றன. பொருள் தெரிஞ்சு ஓதும் போது அதுல அர்த்தம் தெரிஞ்சு ஓதும் போது இது ஒண்ணுமே அர்த்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் கூட பல முறை சொல்லியிருக்கிறேன், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன மெட்டிலே, சினிமா மெட்டிலே, சினிமா பாட்டு மெட்டிலே இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கலாமா? சினிமா பாட்டு மெட்டில் இதை படிக்கிறதா? இது சினிமா பாட்டு மெட்டில படிக்கிறது இது எப்படி படிக்கிறதா? எப்படி கூடும்? அந்த மெட்டில் ஏற்றினா அதுக்காண்டி இழுத்து உதச்சி எரிச்சலாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதாவது ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி நிலம், நிறைய நிலத்துக்கு சொந்தக்காரர். இந்த நிலத்துக்கு நிலத்தின் பக்கம் போறாங்க. இது யாருடைய நிலப்பான்னு கேட்கிறாங்க. ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹுடைய நிலம் என்று சொல்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குத்தகைக்கு விட்டுறாரா? ஏன் குத்தகைக்கு விட்டுறாரு? குத்தகைக்கு விடுறது நல்லது இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே குத்தகைக்கு விட்டுறதை நிப்பாட்டிடுறாங்க. அந்த நிலத்தை பூரா குத்தகைக்கு விடுறதை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி நம்ம சொல்றாங்க, அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ரஸி வல் ஐன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு இருக்கு தெரியுமா, கட்டளை இருக்கு தெரியுமா, அல ரஸி வல் ஐன், கண்களுக்கும் எனது தலையிலும் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க. வருமானம் வருகின்ற ஒரு தொழில், வருமானம் வருகின்ற ஒரு நிலையை, ஒரு தொழிலை பார்த்து ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ரஸி வல் ஐன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எனது தலையின் மீதும் எனது கண்களின் மீதும் இருக்கிறது என்று சொல்கிறாங்கன்னு சொன்னா எப்படி சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க நீங்க பாருங்க. உடனே கட்டுப்பட்டார்கள். உடனே சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வருமானம் வளர்ந்ததுன்னா எங்களுக்கு தேவையில்லை, தூரத்தில் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவருடைய சொல் என்னுடைய தலையின் மீதும் கண்களின் மீதும் இருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. அபுதாபிலே 920வது ஹதீஸ். அபுதாபிலே என்னன்னு கேட்டா, நம்ம 920வது ஹதீஸ் சையான் ஹதீஸ் வந்திருக்கிறது. என்ன வந்திருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினோட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இஜ்லிஸ் சொன்னாங்க. அப்போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அப்துல்லாஹ்
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் வாசல்லையே இஜ்லிஸ் சொன்னவங்க, இஜ்லிஸ்னா உட்கார்ந்து, ஜலசனா உட்கார்ந்தா, இஜ்லிஸ்னா உட்கார்ந்து அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சுக்கு இடையில இஜ்லிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி இஜ்லிஸ் சொன்ன உடனே அவர் அந்த சொல்லை கேட்கிறார், வாசலிலே வருகின்ற பொழுது கேட்கிறார், அங்கே உட்கார்ந்துறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒன்ன நாடி சொல்லலப்பா, நான் பேச்சினுடைய இடையிலே சொன்னேன், நீயா உட்கார்ந்து பேசுறீங்க கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து மாற்று பேச்சு எந்த ஒரு சஹாபியும் பேச மாட்டாங்க, மாற்று சொல்லே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா கட்டுப்பட்டேன், அங்கேயே உட்கார்ந்தாங்க. நான் ஒண்ணு சொல்லலப்பா, நீங்க உள்ள வா, பள்ளிவாசல் உள்ள வா சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கிறார்கள். சொன்னா உடனே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமன்னா செல்லம்னா, நீங்க சொன்னீங்களா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, இஜ்லிஸ்னு சொன்னா ஒரு பேச்சு கிடையாது சொன்னா அந்த சஹாபி அங்கேயே உட்கார்ந்தாருன்னு சொன்னா எவ்வளவு சிறப்பான சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்று நீங்க யோசித்து பாருங்கள். அதனால நாமும் காலகாலம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறைய குமர்ச்சி, அது வேற விஷயம். எங்கும் பொழுது உங்க பொழுதுன்னு சொல்லி வச்சாங்கன்னா எதை எங்க பொழுது உங்க பொழுது, ரசூலுல்லாஹ் மேல பிரிய பொழுது எல்லாருக்கும் தானே. அது இந்த வருஷம் எங்க பொழுது, இந்த வருஷம் உங்க பொழுது, இந்த வருஷம் நீங்க பொழுது, இந்த வருஷம் நாங்க பொழுதுன்னு சொன்னா இது என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்போ இந்த பொழுது ஓதுறதுல, பொழுதுனா பிறந்த இடம் பிறந்த காலம் என்று நான் சொன்னேன், அதுக்கு அர்த்தமே கிடையாது. சுபஹான்னு சொன்னா சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பெயர் மாதிரி இருக்குது, பரிசுத்தமான முடிஞ்சு இருக்கிறது. அதோட மௌலுவை சேர்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மௌலுதுனாலும் பிரச்சனை இல்லை, மொஹிதீன் மௌலுது, நாகூரானவர் மௌலுதுன்னு இந்த மாதிரி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இது என்னன்னு கேட்டா சுபஹான மௌலுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இது மார்க்கத்திலே புறனான ஒன்று, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, மார்க்கத்திலே அந்த விசுவாசம் காட்டித் தராத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மௌலிது பாக்களை படிப்பதை நாம் விட்டுவிட்டு குர்ஆனை படிக்கின்ற பொழுது அதில் நமக்கு நன்மை இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை பொருள் புரிந்து ஓதினாலும் சரிதான், பொருள் புரியாமல் ஓதினாலும் சரிதான், அதை ஓதுகின்ற பொழுது நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அலிஃப் லாம் மீம், அதை நான் 3 எழுத்து என்று சொல்ல மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10, 30 நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பொருள் தெரிந்து ஓதினால். இன்னும் சொல்ல போனா என்னன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆன் ஷரீஃபை நல்ல முறையில் ஓதுகிறாரோ அவர் கிராமின் பரரா, சங்கைக்குரிய மலக்குமாரோடு இருப்பார். யார் இந்த குர்ஆன் ஷரீஃபை திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு என்ன செய்யறான்னு கேட்டா அவருக்கு 2 கூலி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் திக்கி திக்கி ஓதுகிறார், அதற்கு ஒரு கூலி, அவர் குர்ஆனை ஓதுகிறார், அதற்கு ஒரு கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கூலி என்று சொன்னாங்க. குர்ஆன் ஷரீஃபை ஒருத்தர் ஓதுகிறார்னு சொன்னா அவருக்கு 2 கூலி என்று செய்து இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் தான் இந்த உலகத்திலேயே எப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடமிருந்து இந்த நபியின் மீது இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையிலே அது சிறப்புக்குரியதாக செய்திருக்கிறது. அதை ஓதுகின்ற பொழுது பார்த்து ஓதினாலும் பார்க்காமல் ஓதினாலும், அதே மாதிரி பொருள் தெரிந்து ஓதினாலும் பொருள் தெரியாமல் ஓதினாலும் நன்மை இருக்கிறது. தொழுகையை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட குர்ஆனை ஓதுனீங்கன்னு சொன்னா நன்மை இருக்கிறது. ஆனால் நாம் இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஓதுகின்ற பொழுது அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம மனிதனுக்கும் புரிவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, அதில் சில அடிகளை, இந்த சுப்ஹான மௌலிதில் சில அடிகள் இருக்குதா, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சில அடிகளை மட்டும் சொல்லி காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நஸராக்கள் புகழ்ந்தது போது என்னை மறந்து மீறி புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸரா ஈஸா இப்னு மரியம், அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்து மீறி அந்த மக்கள் புகழ்ந்தார்களே, ஈஸா இப்னு மரியம் என்று சொன்னார்கள். ஈஸா இப்னு மரியம் என்று சொல்றதுனால ஈஸா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் ஈசா என்று சொன்னார்கள். ஏன்னா ஈசாவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெறுகின்ற பொழுது தந்தை இல்லாமல் பெற்றெடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயும் தந்தை இல்லாமல் அல்லாஹ் பிறக்க வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் பிறக்க வச்சான். அது அல்லாஹ்வினால் முடிகின்ற ஒரு காரியம். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதுனாலும் நடக்கும். அப்போ இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். எனவே மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஈஸா இப்னுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய மகன் ஈசா, உசைர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அது மாதிரி என்னை நீங்கள் புகழாதீர்கள், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீங்க. அப்துல்லா ரசூலுஹு, அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா இவர் பாருங்க இந்த பாட்டை படிக்கிறாரு. இந்த பாட்டுல என்ன செய்யறாரு கேட்டா, ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாரு. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டுல அந்த கஃபாருல் ஃபதாயா, அந்த கஃபாருல் ஃபதாயா, அந்த நபியே நீங்கள் கஃபாருல் ஃபதாயா, நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று என்ன செய்யறாரு சொல்றாரு. சரி, இது என்ன செய்யறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அந்த கஃபாருல் ஃபதாயான்னு சொன்னா இது நாங்கள் ரசூலுல்லாஹை பார்த்து படிக்கவில்லை. ஆரம்பிக்கிறது யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்குது. அந்த அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறது. அப்ப அங்க அந்த வரும்போது அந்த கஃபாருல் ஃபதாயான்னு சொன்னா நீங்கள் எங்களது பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். பின்னால் அவருக்கு இந்த வார்த்தையை பாருங்க, பல்துனூபில் முபித்தார், நீங்கள் மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர்கள் என்று வருது. மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அந்த கஃபாருல் ஃபதாயா பல்துனூபில் முபித்தார். மூபிகாத்னா முஹலிகாத்னு அர்த்தம். இந்த மூபிகாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திய ஹதீஸ் இல்ல, முஸ்லிம் ஹதீஸ் இருக்கிறது. மனிதனை அழித்து நாசமாக்குகிற 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. முஸ்லிம் இந்த ஹதீஸ் இருக்கிறது. முஸ்லிம் 1145 ஹதீஸ், 145 ஹதீஸாக இருக்கிறது. இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், மனிதனை அழித்து நாசமாக்குகிற 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த முதலில் என்னன்னு கேட்டா, கால யா ரசூலுல்லாஹி மா ஹுன்ன, அல்லாஹ் ஒரு சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அது என்னது? மனிதனை அழித்து நாசமாக்குகிற பாவங்கள் 7 கேட்கும்போது அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் முதல்ல அதை சொன்னாங்க. அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அப்போ அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன பாவத்தை ரசூலுல்லாஹ்னு வச்சுக்கிட்டாங்க, சொன்னா அல்லாஹ்னு வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அது எவ்வளவு பெரிய குற்றம் யோசிச்சு பாருங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன ذلك லிமன் யஷா. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தனது பாவங்களை தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன ذلك லிமன் யஷா. இது அல்லாத பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்றான். 4வது அத்தியாயம் 42வது வசனம். இதுல இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா அதே 4வது அத்தியாயத்தில் இன்னொரு இடத்துலயும் சொல்றான். அப்ப 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன பாவத்தை இது அல்லாஹ்வை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தான் இப்படி, அல்லாஹ் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? நாமே மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் குர்ஆன்ல. அதை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், முதல்ல ஷிர்க். இரண்டாவது என்னன்னு கேட்டா அல் சிஹர் வைக்கிறது. மூணாவது கத்ருன் நஃப்ஸல்லதி ஹரமல்லாஹு பிஹா, அல்லாஹ் ஹராம் ஆக்கிய ஒரு உயிரை கொல்வது. இப்படி 7 பாவங்களை செய்து வருகிறது. 145வது ஹதீஸ்ல முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலையும் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலாவே மன்னிக்க மாட்டேங்கிறத ரசூலுல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மன்னிப்பாங்க? அல்லாஹ் விசுவாசிக்கிறது ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்களா? அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அதை தவிர மற்றதெல்லாம் மன்னிக்கிறேன், அதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அதை நீங்க மன்னிப்பீங்க. வல்துனூபில் முபிகாத், அதாவது அந்த கஃபாருல் ஃபதாயா வல்துனூபில் முபிகாத். கஃபாருங்கிற பேர் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் கஃபாருல் ஃபதாயா. அந்த கஃபாருல் ஃபதாயானா கஃபார் என்ற சிஃபத் அல்லாஹ்வுடையது. கஃபார் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். யா கஃபூர், இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் சொல்றமா இல்லையா? அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த சிஃபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஆனந்த இந்த மக்களுக்கு மன்னிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானே தவிர மற்ற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. வல்துனூபில் முபிகாத், மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள் என்று படிக்கிறார். அவன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அவன் யக்ஃபிரு துனூப இல்ல, அல்லாஹ் கேட்கிறான். 3வது அத்தியாயம் 135வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கிறான். 3வது அத்தியாயம் 135வது வசனத்திலே அவன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிற அல்லாஹ்வை தவிர வேறு யார் என்று கேட்கிறான். அது மாதிரி இப்படி எக்கச்சக்கமான இதுகள் எது வந்திருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுமை நாளையிலே ஹவுலுல் கௌசர் தடாகத்திலே சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க கேட்டா, தண்ணீர் குடிக்க வர்றாங்க. தண்ணீர் குடிக்க வருகின்ற பொழுது மலக்குமார்கள் அவர்களை விரட்டுறாங்க, தண்ணீர் குடிக்காம விரட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி உஸைஹாபி என்று செய்து வருகிறது. இது எனது தோழர்களாயிற்றே, எனது தோழர்களாயிற்றே என்று என்ன செய்றாங்க கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, அல் தத்ரி மா ஹதசு பாதக, அல் தத்ரி உங்களுக்கு தெரியுமா மா ஹதசு பாதக, நீங்க வந்ததற்கு பின்னால், நீங்கள் சென்றதற்கு பின்னால், அல்லாஹ் உங்களை கைப்பற்றியதற்கு பின்னால் இவங்க என்னென்ன புதுசா உண்டாக்குறாங்க தெரியுமா? மார்க்கத்தில் இல்லாத எல்லாம் உண்டாக்குறாங்க. ஒரு தாபி அறிவிக்கிறார், ஒரு தாபி சொல்கிறார், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்ததுல இந்த பாங்கை தவிர வேறொன்றையும் நான், அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது மாதிரி நான் பார்க்கல அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுல பாங்கை தவிர வேறொன்றையும் நான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது மாதிரி பார்க்கிறேன். அதுதான் மாத்தாம மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதை கூட மாத்திட்டாங்க நம்ம ஆட்கள். எடுத்த உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்கு சொல்லும்போது சொன்னதை போது நீங்கள் சொல்லுங்கள். வாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பின்னாலே லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட சத்தம் போட்டு சொல்றதுக்கு அனுமதி இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் தப்பா வாங்க சொல்லும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாங்கு என்ன செய்யறாங்க, ஸலவாத் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு சொல்லும்போது சொன்னதை மாதிரி நீங்க சொல்லுங்க, அதுக்கு பின்னால் என் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், என் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு துஆ சொல்றாங்க, யார் இதை ஓதுனாலும் அவருக்கு என்னுடைய ஷஃபாத், சிபாரிசு வறுமையிலே உறுதியாகிடுச்சுன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்குல பாங்கு சொன்னதற்கு பின்னால் ஸலவாத் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சொல்ல சொன்னாங்க. பாங்கு சொல்றவரை சொல்லல, முஹம்மது சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் முடிக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட சொல்லக்கூடாது, மிகப்பெரிய தவறு. அப்ப இவங்க புதுசா முன்னால சேர்க்கிறாங்களே, அந்த பாங்கையும் மாத்திட்டாங்க நம்ம மாட்டு. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுமையை புகுத்தினார், இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தினார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல விஷயத்தை காட்டாம போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறுகின்ற ஹஜ்ஜின் போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அத்தனை சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அங்க கூடி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு எல்லா நபி தோழர்களும் பக்கத்துல இருந்த எல்லா ஊர்க்காரர்களும் வந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அதா அல் பல்லகுத்து, நான் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்த கட்டளைகள் அத்தனையும் நான் எடுத்து சொல்லி விட்டேனா என்று கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருக்கிறாய் என்று சொன்னாங்க. எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க. எல்லா விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கமாக இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நீங்க பாக்குற புதுசா ஒண்ணு சேர்ந்தீங்கன்னு சொன்னா, தொழுது முடிச்ச உடனே நானும் துவா ஓதுனீங்கன்னு சொன்னா, அது என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல விஷயத்தை காட்டாம போயிட்டாங்க. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல விஷயத்தை காட்டாம போயிட்டாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாங்க என்ன செய்யறோம், துவா ஓதுறோம். நல்லது தானப்பா, துவா ஓதுறது என்ன பார்த்து தொழுது முடிச்ச உடனே இவங்களுக்கு ஓத தெரியாது, அது ஓதுறாரு, அது மூச்சு விட்டா கூட ஆமீன் அப்படிமா, திடீர்னு அல்லாஹும்ம அப்படின்னு மூச்சு விட்டா ஆமீன் அப்படிமா. அப்ப என்னன்னு கேட்டா என்ன ஓதுறாருன்னு தெரியல. ஏன் உங்களுக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்க தேவையை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கறத விட்டு போட்டுக்கிட்டு அவர் கேட்கறதுக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. அவர் சின்ன வயசுக்காக அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் இங்க வந்து அதை கேட்பாரு, அரபில கேட்பாரு, அது அரபி தெரியலன்னா நீங்க உங்களுடைய தேவைகளை, நம்ம தேவைகளை நம்முடைய இறைவனிடத்திலே நாம் கேட்பதற்கு என்ன வந்துருச்சு. அப்ப நீங்க அந்த மாதிரி புதுசா ஒண்ணு செஞ்சீங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல விஷயத்தை காட்டாம போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஆயிருச்சு. அதனால இது மார்க்கத்தில் விதத்துகளை புகுத்துறது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு விதத்தான் இந்த மௌலூத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா நிறைய சொல்லாங்க தெரியுமா, சலாத் போதக்கூடாது, தனியா சலாத் ஓதுங்களேன், அதுக்குதான் நீங்களே ஓதுறீங்களே. சலாத்து நாரியா, நாரியான நார்னா நெருப்பு, நெருப்பு போற சலாத்து நாரி 4444 தடவை ஓதும். அப்படிதான் இவன் எவ்வளவு கூட்டிட்டு ஓத முடியும். எத்தனை ஒரு செலவாத்து ஓதுனா கூட ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. எனக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு சலாம் சொன்னால், சலவாத்து சொன்னால் உலகத்தில் எங்கிருந்தாலும் சொன்னால் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, எனக்கு ரூஹு கொடுக்கப்படுகிறது, எனக்கு இன்ன அடியான் சலவாத்து சொன்னால் என்று எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது 4044 தடவை அப்படின்னு சொன்னா இவன் மொச்சக்கொட்டையை எண்ணி வச்சுக்கிட்டு நான் ஓதிருக்கிறேன், நான் கூட அதை செஞ்சிருக்கிறேன். மொச்சக்கொட்டை எண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 4044 வருவாங்க, அப்புறம் கைப்படக்கு கொடுப்பாங்க, சலாத்து போதுறதுக்கு எதையாவது தூப்பா காணிக்கைகள் கொடுப்பாங்க, பார்க்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டா அந்த செலவாத்து கூட இந்த மாதிரி செஞ்சாங்க, ஆகிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து போதுறதை கூட மாத்திட்டாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே மார்க்கத்திலே முரணான காரியங்களை விட்டுவிட்டு மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சோ
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத நல்ல விஷயங்கள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காத கெட்ட விஷயங்கள், எல்லா விஷயங்களையுமே கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவாராக. இன்னல்லாஹ யாமுரு பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ யذكر الله أكبر والله أعلم ما تصنعون.